राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। பிருந்தாவனம் நம்ம 100வது நாள் அழகா மானசீகமா பிருந்தாவனத்துல சுத்தி கொண்டு இருக்கோம். பிருந்தாவனத்துல முக்கியமான இடங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே நாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும், நான் தேடின வரைக்கும், எனக்கு கிடைச்ச வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய தேடின்னு இருக்கேன். தேட தேட கிடைக்க கிடைக்க சொல்லிட்டே இருப்பேன். இந்த பிருந்தாவனத்திலேயே அழகா ஒரு 12 உபவனங்கள் இருக்கிறதாக காண கிடைக்கிறது. விஹாரவனம், அந்த கிருஷ்ண பலராமர் கோவில், அதாவது இன்னைக்கு இஸ்கான் கோவில், அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் விஹாரவனான்னு பேரு. கோச்சரணவனா அப்படின்றது வராக காட். நான் ஏற்கனவே சொன்ன இஸ்கானோட கோசாலா இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் கோச்சரணவனா அப்படின்னு பேரு. அப்புறமா காளிய தமனவனா, காளிய காட் இருக்கு இல்லையா, காளியனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் காளிய தமனவனா. இன்னைக்கு எல்லாமே வீடுகளா கடைகளா ஆசிரமங்களா தான் இருக்கு. மரங்கள் செடிகள் கொடிகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. சரியா? அடுத்தது கோபாலவனா அப்படின்னு, அது கோபால காட், அது பக்கத்துல இருக்கு. நிகுஞ்சவனா, சேவா குஞ்சு இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிறதா நிகுஞ்சவனா. அப்புறம் நிதிவனா, அது இன்னைக்கு நிதிவனன்றதுல பேர்ல தான் இருக்கு. ராதாவனா அப்படின்றது பாணி காட்டான்னு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அது பக்கத்துல இருக்கு. அப்புறம் கஹரவனா, கஹர்வன் சொல்வா, அதெல்லாம் பாணி காட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறது தான். பட் இன்னைக்கு பெருசா அங்க காடுகள் உபவனங்கள் கிடையாது. ஆனா இதெல்லாம் உண்டு அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அப்புறமா ஜூலனவனா அப்படின்றது ரங்கஜி அந்த பக்கத்துல இருக்கக்கூடியது, ரங்கஜி கோயில் பக்கத்துல. அப்புறமா பாப்படவனா அப்படின்றது ஆதிபத்ரி காட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது பக்கத்துல, அதை சுத்தி இருக்கிறது. அப்புறம் அடலவனா அப்படின்றது பிருந்தாவன பரிக்கிரமா மார்க்கத்துல மதுரா ரோடு கிராஸ் பண்ணலாம், அது அட்டால் துங்கி, அட்டலா துங்கி அப்படின்னு சொல்லுவா, அது பேர் அட்டலவனம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறமா கேவரிவனா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அதுதான் கவானல குண்டா அப்படின்ற பகவான் காட்டுத்தீயை குடிச்சுட்டு ராத்திரி தங்கினா இல்லையா, அந்த கோலத்து பக்கத்துல இருக்கு. இப்படி 12 உபவனங்கள் பிருந்தாவனத்துக்குள்ள இருக்கு. நான் எப்பொழுதும் சொல்றதுதான், இதெல்லாம் இல்லையே காணலையே ஐயோ அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு இவைகள் எல்லாம் மீண்டும் அந்த வனங்களாகவே மாறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமுமே உங்களை பாதிக்கிறது, உங்களை தொந்தரவு பண்றது, என்னடா அப்படி நடக்கிறது, இந்துக்களுக்கு இப்படி நடக்கிறது அப்படிலாம் தோன்றதா? இந்துக்களுக்கு மனோபலம் வரட்டும், உடல் பலம் வரட்டும், புத்தி பலம் வரட்டும், க்ஷத்ரிய பலம் வரட்டும், அதர்மத்தை எதிர்க்கும் பலம் வரட்டும். வரும், வந்திருக்கு, இன்னும் வரும். ஏன்னா க்ஷத்ரிய தர்மமும் அவசியம், நமக்கும் அவசியம், நம்ம பிள்ளைகளுக்கும் அவசியம். பகவான் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கான், தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கான். சரியா? சுவாமியை நம்பணும், சுவாமியினிடத்துல சரணாகதி பண்ணணும், நம்மளுடைய முயற்சியையும் பண்ணணும், நாமளும் போராடணும். புரியுறதா? இப்ப சுவாமி உடம்ப கொடுத்திருக்கார், ஆனா விவசாயம் பண்ணி ஆகாரம் நாம தானே உற்பத்தி பண்றோம் இல்லையா? ஒண்ணு. பஞ்செல்லாம் இருக்கு, அது ஆடையாக மாற்றுவது நாம தானே. மண் இருக்கு, அதை பானையாக மாற்றுவது நாம் தானே. மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, உலோகங்கள்லாம் இருக்கு, அதை கொண்டு பாத்திரங்களோ நமக்கு தேவையானவைகளையோ பண்றது நாம தானே.
காலுக்கு செருப்பு நாம தானே அழகா உருவாக்குறோம். ஸோ கடவுளுடைய சக்தி, அருள், ஆசீர்வாதம் இது எல்லாம் நமக்கு பூரணமாக உண்டு. நாம அழகா இதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். புரியுறதா? ஸோ பிருந்தாவனம் இன்னும் நன்னாகணும். ஒவ்வொரு தடவையும் நான் போகும்பொழுதெல்லாம் அதுதான் பிரார்த்தனை. நீ எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், இல்லாட்டி அநியாயங்கள், பைத்தியக்காரத்தனங்கள், இல்லாட்டி குப்பையா இருக்கு, ஒழுங்கா இல்லைன்னா இவை எல்லாம் சரியாகும், சரியாகணும், சரியாக்குவேன் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. தானாகவே மாற்றம் வரும். நிச்சயமா மாற்றம் கொண்டு வந்தே தீர்வோம். நிறைய மாற்றங்கள் பாரத தேசத்தில் இன்னும் வரும். இந்துக்கள் இன்னும் நன்னா இருப்போம், இன்னும் சௌக்கியமா இருப்போம், சந்தேகமே வேண்டாம். நான் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்றது வந்து பக்தி பண்ணா கஷ்டமெல்லாம் போகும்லாம் கிடையாது அப்படின்னு. அது கஷ்டமெல்லாம் போகும்லாம் கிடையாதுன்னா இதெல்லாம் கஷ்டமே இல்லைன்ற ஒரு மனோபலம், ஒரு புத்தி பலம், ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ஒரு தேக பலம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்ப கஷ்டமே தெரியாது இல்லையா? அவ்வளவுதான். இப்ப எத்தனையோ பேர் நான் வந்து அரபு நாடுகள்ல பார்த்திருக்கேன், கல்ஃப் கண்ட்ரிஸ். இங்கிருந்து வேலைக்கு போறவாள பெரிய படிப்பெல்லாம் இருக்காது. ஆனா அந்த ஊர் வெயில், அங்க இருக்க வாழ்க்கை முறை, அதற்கேற்ற மாதிரி வாழ பழகி கொள்கிறார்கள். சிம்பிள். அதே மாதிரிதான் நம்ம உடம்பு, மனசு, புத்தி இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது எதுவுமே நம்மை பாதிக்காது. புரியுறதா? இந்த விசுவாவசு வருஷம் உங்களுக்கு அப்படி ஒரு மனோபலம், புத்தி பலம், தேக பலம், ஆன்ம பலம், நாம பலம், பக்தி பலம், இந்திரிய பலம் எல்லாம் தரட்டும். சரியா? இன்னைக்கு 100வது நாள் நாம பிருந்தாவனத்தினுடைய விஷயங்களை பார்க்க போறோம். ஆனந்தமாக அனுபவிச்சு பார்ப்போமா? 100வது நாள் எங்க தெரியுமா போறோம்? பூர்ணமாசி தேவி கோவில்னு ஒன்று இருக்கு. பௌர்ணமாசி கோவில். இந்த பௌர்ணமாசி கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ராதா தாமோதர் மந்திர் அது பக்கத்துல, அப்படி சேவா குஞ்ச், சரியா சேவா குஞ்ச் பக்கத்துல தான் இந்த பௌர்ணமாசி தேவி கோவிலே இருக்கு. நான் இது வரைக்கும் யாரையுமே அங்கே அழிச்சுட்டு போனதே கிடையாது. நான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிருந்தாவனத்துல பல இடங்கள் நான் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். இப்படிதான் நினைப்பு இருக்கே ஒழிய தெரியல. மற்ற இடங்களுக்கு நான் கூட்டிட்டு போனது இல்லை. ஆனால் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். நிறைய ஒன்று நான் பிருந்தாவனத்தை தனியாக அலைஞ்சதும் இல்லை, போனதும் இல்லை. அப்பப்போ சில சந்தர்ப்பங்கள்ல. பட் ஸ்டில் பௌர்ணமாசி தேவி ரொம்ப விசேஷமானவள். நிறைய புராணங்கள்ல, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய கிரந்தங்கள்ல நிறைய இடங்கள்ல பௌர்ணமாசி தேவியை பற்றிய பல அழகான ரசமான விஷயங்கள் காண கிடைக்கிறது. இந்த ராதாராணியினுடைய பிறந்த நாளுக்கு கண்ணனுக்கு பெண் வேஷம் போட்டு, கண்ணனுக்கு ஷியாமளான்னு ஒரு பேர் வச்சு, ராதாராணியினிடத்துல பிறந்த நாள் பரிசெல்லாம் வாங்குவதற்கு ஒத்தாசை செய்தவள் இந்த பூர்ணமாசி இல்லாட்டி பௌர்ணமாசி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவளை தான் காண கிடைக்கிறது. வயசானவள், கண்ணனை ரொம்ப மிரட்டுவா. அதே சந்தர்ப்பத்தில் ரொம்ப விசேஷமானவள். இந்த பௌர்ணமாசி தேவியை நந்தகோபர், யசோதை முதற்கொண்டு எல்லாருமே கொண்டாடி இருக்கார்கள். யார் இந்த பூர்ணமாசி தேவி, பௌர்ணமாசி தேவி அப்படின்னு கேட்டா, இவள் யோகமாயா இருக்கா இல்லையா? நம்ம பார்வதி, துர்கா, காளி அப்படின்லாம் சொன்னா அவ்வளவுதான் யோகமாயான்னு சொல்லுவோம். அந்த யோகமாயா தான் தேவகியினுடைய 8வது குழந்தையாக கண்ணன் மதுரையில் ஆவிர்பவிக்கும் பொழுது யசோதையினிடத்துல இவள் ஆவிர்பவிச்சாள். சோ வசுதேவர் கண்ணனை கொண்டு போய் யசோதை வீட்டுல விட்டுட்டு அங்கிருந்த யோகமாயாவை தான் கம்சனுடைய அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த யோகமாயாவினுடைய ஒரு அம்சம்தான் பூர்ணமாசி தேவி அப்படின்னு பேரு.
சில பேர் அவளை அன்னபூர்ணா தேவி அப்படின்னு கொண்டாடுறது உண்டு. அன்னபூர்ணா நிஜமாவே காசி அன்னபூர்ணா சொல்ல, காசி அன்னபூர்ணாவா இருக்கட்டும், ஸ்ருங்கேரி சாரதா தேவியா இருக்கட்டும், எல்லாமே தேவியினுடைய ஸ்வரூபங்கள் தான். இன்னைக்கும் ஹிமாலயாஸ்ல அன்னபூர்ணா ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி அவள் பேர்லயே மலையே உண்டு. பூர்ணமாசி தேவி யார் அப்படின்னு கேட்டா சாந்தீபனி முனிவருடைய அம்மா. யார் சாந்தீபனி? யார் சாந்தீபனி? கண்ணனுடைய வாத்தியார். கண்ணனுக்கு வேத பாடம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கண்ணனுக்கான அவனுக்கு யஜ்ஞோபவீதம் பூணல் போட்ட பிறகு வசுதேவர் சாந்தீபனி ஆசிரமத்துல தான் கொண்டு போய் விட. இன்னைக்கும் உஜ்ஜையில சாந்தீபனி ஆசிரமம் இருக்கு. இன்னும் போய் பார்த்ததில்லை, ஒரு நாள் வெயிட்டிங். ஸோ கண்ணன், சுதாமா, பலராமன் இவர்களுக்கெல்லாம் குரு இந்த சாந்தீபனி முனி. இந்த சாந்தீபனி முனியினுடைய பிள்ளையத்தான் கண்ணன் மீட்டு கொண்டு வரான். புனர்தத்தன் அப்படின்ற பெயரோட அவனை கொண்டு வந்து கொடுக்கிறான். ஸோ கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச சாந்தீபனி முனிவர், அவருடைய அழகான அம்மா சாந்தீபனி அப்படின்னு பேர். சாயிந்தி பனி, சாந்தீபனி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. கண்ணன் அவரை குருநாதான்னு சொல்லி அவர் நமஸ்காரம் எல்லாம் பண்ணியிருக்கான். அந்த சாந்தீபனி குரு முனியுடைய அம்மா தான் பூர்ணமாசி தேவி. அவர் அவள் யார் அப்படின்னா நாரத முனியினுடைய சிஷ்யை. இந்த சாந்தீபனி உடைய அம்மா பூர்ணமாசி நாரத முனியினுடைய அம்மா. கண்ணெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே இந்த பூர்ணமாசி தேவியினுடைய கணவர் கண்டுபிடிச்சு சொல்றா. சாந்தீபனி முனிவருடைய தகப்பனார் பெயர் என்ன கண்டுபிடிக்கும். அவர் போனதுக்கு அப்புறமா நாரதர் சொல்லிட்டார், அம்மா இனி நீ போய் பிரஜமண்டலத்துல வாழ்ந்துட்டது. கண்ணன்லாம் அழகா அங்க லீல பண்ண போறான். விதவிதமான விஷயங்கள்லாம் நடக்க போறது, கிருஷ்ணாவதாரம் வரப்போறது அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா இந்த பூர்ணமாசி தேவி தன்னுடைய பேரக்குழந்தைகளோட சுதர்மா சந்திரமுகின்னு காண கிடைக்கிறது. அது சாந்தீபனி இல்லாமல் வேற யாரா பசங்க இருந்து அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் அதுவும் கண்டுபிடிங்க. பூர்ணமாசி தேவிக்கு எத்தனை பிள்ளைகள்? அதுல ஒருத்தர் சாந்தீபனி முனி. ஒருத்தர் தானா இல்லாட்டி நிறைய பேர் உண்டான்னு கண்டுபிடிங்க. ஸோ பூர்ணமாசி தேவி இந்த பிரஜபூமிக்கு வந்தாளாம். நந்தகோபுர யசோதையெல்லாம் இவள் வரும்பொழுதே இவளுடைய எப்பொழுதுமே ஒரு என்ன அந்த வயசான பாட்டிகள்லாம் ஒரு காவி வஸ்திரம் உடுத்துவா இல்லையா, அந்த மாதிரி காவி வஸ்திரம் தான் இவள் உடுத்தின்றிருப்பாளாம். தலைமுடியெல்லாம் நிறைச்சு இருக்கும். அவளை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடும்படியா நமஸ்காரம் பண்ணும்படியா இருக்கா. அதனால அவளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறான். கண்ணெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இவள் வந்துட்டு இல்லை நந்தகோபருக்கு வாரிசு வரப்போறது அப்படின்னா சொன்னோடனே கோகுலத்து ஜனங்கள்லாம் அவளை ரொம்ப கொண்டாடி அகமகிழ்ந்தார்கள். அவள் நந்தகாவ் பக்கத்திலேயே தான் இருந்தாள் அப்படின்னும் காண கிடைக்கிறது. அழகா ஜோரா நந்த கிராமத்தினுடைய எல்லையில குடிசை போட்டு வாழ்ந்தாள். இந்த பௌர்ணமாசி தேவியினுடைய வேலைக்காரி தான் விருந்தாதேவி அப்படின்னு இருக்கு. பிருந்தாவனத்தினுடைய தேவி விருந்தாதேவி. அப்ப எவ்வளவு பெரியவள்னு பார்த்துக்கோங்க. அப்ப இந்த பௌர்ணமாசி தேவிக்கு முக்கியமா என்ன வேலைன்னா, ஒவ்வொரு நாளும் ராதையும் கண்ணனும் பல பல இடங்கள்ல விதவிதமான லீலைகள் பண்ணுவார்கள். ஒரு நாள் கோவர்தன மலையடிவாரம், ஒரு நாள் நந்தகாவ் பக்கம், ஒரு நாள் பிரஜபூமி பக்கம், இப்படி சுத்தின்றே இருப்பா. பில்வவனம், பாண்டீரவனம், இப்படி பல வனங்கள்ல
ராதையும் கண்ணனுமா நித்திய லீலைகள் பண்ணுவார்களாம். ராதா கிருஷ்ண லீலைகளுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. எப்படி இந்த சேவா குஞ்ச் நிதிவனம் எல்லாம் போனா அந்த அழகான பள்ளி அறையெல்லாம் டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புஷ்பங்கள், பழங்கள், ராதாராணிக்கு மெஹந்திக்கான விஷயங்கள், அதுக்கப்புறமா அவ உடம்புல பூசிக்கக்கூடிய சந்தனம், அப்புறமா வாசனை திரவியங்கள், அவள் தலையில கண்ணன் சூட்டுவதற்கான புஷ்பங்கள், மாலைகள், இப்படி ஒவ்வொரு நாளும் திவ்யமான தம்பதிகளுடைய நித்தியமான தெய்வீகமான ராசலீலைகளுக்கு விதவிதமான அலங்காரங்கள் எல்லாம் தயார் பண்ற முக்கியமான வேலைய இந்த பௌர்ணமாசி தேவி பண்ணிட்டு இருந்தாளாம். அவ்வளவு பெரியவள் இல்லையா? இப்ப எப்படி கோவில் எல்லாம் அர்ச்சகர்கள்லாம் இருக்கா இல்லையா, சுவாமிக்கும் பக்தர்களுக்குமாக இடைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை பிரிட்ஜ் பண்றா இல்லையா, ஒரு பாலம் போல இருக்கா இல்லையா. இப்ப நாம தான் அர்ச்சனை பண்ணணும்னா அர்ச்சகர்கிட்ட சொன்னோம்னா அவர் அழகா பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி நமக்கு பிரசாதம் தரா இல்லையா. அதுபோல ராதாராணியும் கண்ணனும் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பதற்கான கைங்கரியங்கள் பண்ணக்கூடியவள் இந்த பூர்ணமாசி அல்லது பௌர்ணமாசி அன்னபூர்ணா தேவி. என்ன பிரார்த்தனை பண்ணிக்கோ, ஹே பூர்ணமாசி தேவி, எங்களுக்கு பிருந்தாவனம் வரணும், கிருஷ்ண அனுபவம் கிடைக்கணும், ராதா கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், ராதே கிருஷ்ணா நாமத்தை நன்னா ஜபிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா யோகமாயா பகவானுடைய மாயை இவள் தான். இவள் நம்முடைய மாயையை நீக்கி நமக்கு ராதா கிருஷ்ண அனுபவத்தை தரட்டும். ஸோ ராதா கிருஷ்ண அந்தரங்க லீலைகள்ல அவ்வளவு அழகாக அவ ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கண்ணன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், ராதாராணி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், இன்னைக்கு கண்ணன் ராதாராணிக்கு இந்த மாதிரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி பார்த்து 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 ரொம்ப அழகாக கைங்கரியம் பண்ணக்கூடியவள் இந்த பூர்ணமாசி தேவி. அவளுடைய கோவில் தான் இந்த பூர்ணமாசி மந்திரம். சேவா குஞ்ச் பக்கத்துல இருக்கு. ராதா தாமோதர் கோவில் சேவா குஞ்ச் போற வழியில இருக்கு. இவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இந்த பூர்ணமாசி தேவியுடைய விஷயம் 100வது நாளாக சொல்றோம் அப்படின்றதே ஒரு ஆனந்தம் தானே. இதெல்லாம் தானே ஆசீர்வாதம்ன்றது. ஆசீர்வாதம் எந்த ரூபத்துல, எந்த விதத்துல, யார் மூலமாக, எந்த சமயத்துல, எப்படி கிடைக்கும், எந்த இடத்துல தெரியாது, ஆனா நிச்சயமாக உண்டு. சோ பிருந்தாவனம் 100வது நாள் ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் கவர் பண்ணி, அதாவது பிருந்தாவனம் பரிக்கிரமா மார்க்கம் அதில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம்னு வரும் பொழுது கர்க சம்ஹிதையிலெல்லாம் பார்த்தோம்னா 5 யோஜன தூரம் உண்டு அப்படின்றது. நந்தகாவிலிருந்து பிருந்தாவனம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே பிருந்தாவனம் தான் அப்படின்னு சொல்றது. ஆனா நான் இப்ப பிருந்தாவனத்துக்குள்ள நம்ம போனோம்னா அந்த பிருந்தாவன பரிக்கிரமா மார்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியதான முக்கியமான இடங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். சரியா? இப்படி பூர்ணமாசி தேவி கோவில் 100வது நாளாக நாம பிருந்தாவனத்தை கண்டோமேல அனுபவிச்சிருக்கோம். என்ன முடிஞ்சுருதா? அது எப்படி முடியும்? பிருந்தாவனம் முடிஞ்சா என்ன, மதுரா இருக்கு, கோகுலம் இருக்கு, நந்தகாவ் இருக்கு, அது சுத்தின்னு இருப்போம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு வருஷமோ 2 வருஷமோ பிருந்தாவனத்திலே தான், விரஜ பூமியில தான் நாம அலைய போகிறோம். சரியா? வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வை ஜயந்தி விபூஷணம் அப்படின்னு தேசிகர்லாம் சொல்றார்.
அந்த அந்த விரத பூமியில அப்படி அலைவோம். மனசும் புத்தியும் சமாதானமா இருக்கட்டும். உங்களுடைய எல்லா கவலைகளுமே உங்களுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடுகள். உங்க எண்ணங்கள் எல்லாம் நல்லதாகட்டும், ஜாலியாகட்டும், தைரியமாகட்டும், திருப்தியாகட்டும், சந்தோஷமா, திருப்தியா, குதூகலமா, ஆனந்தமா இருக்கும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो पौर्णमासी देवी की जय. राधे कृष्णा.